இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டே இருக்க இண்டோர் டேங்க் ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல, அதை இன்றைக்கி நம்ம ரீசெட் பண்ணி ஒரு பிளாக் கலர் தீமில் நம்ம செட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் தீம்னு சொல்ல முடியாது, பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸ்டோன்ஸ் நாங்கள் பெய்டாக வாங்கலை, நம்ம நேச்சுரல் ரிவர்ஸில் கலெக்ட் பண்ண பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பழைய டேங்க் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிவர்ஸில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். அதாவது ஆக்சிஜன் தேவைப்படாமல் அழுக்க மட்டுமே சாப்பிட்டு வாழ்கிற அந்த மாதிரி மீன்கள் தான் இதில் நான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா நான் 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். மற்றபடி நான் எந்த ஒரு விஷயமே இதில் பண்ணுறது கிடையாது. ப்ராப்பராக ஒரு க்ளீனிங்கோ எதுவுமே நான் பண்ணல கொஞ்ச நாளாக. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் ஆகிருக்கிற அந்த ஆல்கே வேஸ்ட் மாதிரி ஒரு விஷயம், அந்த மீனுடைய வேஸ்ட்டும் அதுக்கப்புறம் இதில் மண் இருக்கிறனால அந்த மண்ணும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி மொத்த மீன்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரே கலரில் மாறிடுச்சு, எல்லோயிஷாக. அதுவும் ஒரு வேஸ்ட் ஆல்கே, ஒரு கிரீனிஷ் ஆல்கே கூட இல்லாமல் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இதை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வாட்டி சாண்ட்ஸுக்கு பதிலாக பிளாக் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ நார்மலாக தண்ணியெல்லாம் இறக்கிட்டு சாண்டெல்லாம் ஒரு பக்கமாக ஆக்கிட்டு இதில் இருக்கிற சாண்டை இனி ரீசைக்கிள் பண்ணுறது, அதாவது கழுகி அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் இருக்கிற மேக்ஸிமம் வேஸ்ட் எல்லாம் நம்ம பைப் வழியாக வெளியே போயிடுச்சு. இனி கொஞ்சம் அந்த தண்ணியோடைய கலங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஸ்டோன்ஸ் போடுறதுனால இது எப்போதுமே மேலே வர போகிறது கிடையாது. நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா தான் மேலே வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா இது மேலே வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஸோ நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்த பிளாக் ஸ்டோன்ஸ் எல்லாமே அடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த பழைய ராக்ஸ் இருக்கும்ல, அந்த ராக்ஸில் ஒரு 1-2 பேசிக் ராக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு அண்டர் வாட்டர் ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பிளான்ஸ் ஆட் பண்ணலாம். இதுவும் நேச்சுரலாக கலெக்ட் பண்ண வாட்டர் பிளான்ஸ் தான். பட் கொஞ்சம் நாள்லேயே நான் கொஞ்சம் பை பண்ணி கொஞ்சம் வேறு வாட்டர் பிளான்ஸாக எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. இப்போதைக்கு நான் இந்த வாட்டர் பிளான்ஸை செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஓரளவு க்ரோ ஆச்சுன்னா இது கூட அதையும் வச்சுட்டோம்னா கொஞ்சம் மிக்சடாக க்ரோ ஆகும். நான் சொன்ன மாதிரியே ஓவர் ஃப்ளோவில் தண்ணியை ஊற்றிட்டேன். ஓவர் ஃப்ளோவில் தண்ணியை ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கலங்கிரும். ஏன்னா அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டோன்ஸ்லேயும் கொஞ்சம் நிறைய டஸ்ட்ஸ் இருக்கும். நம்ம அதை க்ளீன் பண்ணோன்னா அந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது போயிடும். ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஃபில் பண்ணும்போது ஒரு கப் வச்சு ஈஸியாகவே நான் தண்ணியை ஃபில் பண்ணிட்டேன் கைஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்ஸில் இருந்த சாண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனாலுமே அவ்வளோவா க்ளீன் ஆகலை. ஒன் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் மீனை விட்டுறலாம். ஆல்ரெடி அடாப்ட் ஆன மீன்கள் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒயில்டு பீட்டா, அதுக்கப்புறம் ஷ்ரிம்பு, அதுக்கப்புறம் விரால் மீனுடைய குட்டிங்க, இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சடாக மீன்களை விட்டுருக்கேன். இதுக்கு எதுக்குமே ஏரேஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக தேவையில்லை. இது அதிலேயே இருக்கிற தண்ணியில் இருக்கிற ஏரேஷனை வச்சே சமாளிக்கும். நம்ம வேறு 30% அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால பிரச்சனை கிடையாது. மீனெல்லாம் நான் ரொம்ப டப்புன்னு ரிலீஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இதெல்லாம் அதிலேயே இருக்கிற மீன்கள் அந்த தண்ணி அடாப்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வேறு இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸோ இல்லை வேறு ஃபிஷ்ஷஸோ விடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி டக்குன்னு விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் விடுற மீனும் பார்த்தீங்கன்னா சேம் மீன்கள் தான். மீன்லாம் விட்டதுக்கப்புறம் நான் 1 டேக்கு அப்புறம் தான் இந்த மாண்டே ஷாட்ஸ் எல்லாம் எடுக்க போகிறேன். ஸோ டேங்க் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள்.
நான் 0 காஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கேன். டேங்கை தவிர பாக்கி எல்லாமே நான் நேச்சுரலாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளாக் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்டோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு ஆல்கே ஃபார்ம் ஆகி அது ரொம்ப சன்லைட் படும்போது இந்த மாதிரி டார்க் ஆகுது. இதை நம்ம 2 வாட்டி வாஷ் பண்ணலாம் போகாது, கொஞ்சம் நாள் அப்படியே இருக்கும். அதனால் இது ரொம்ப பார்க்கவும் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். நான் டேங்கை செட் பண்ணிவிட்டு அன்றைக்கி லைட்டாக தண்ணி ஊற்றினப்போ கொஞ்சம் கலங்கலாக தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், 1 டேக்கு அப்புறம் தான் நான் இந்த எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேங்க் செட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் ரிவர் ஃபிஷஸ் விட்ருக்கேன்னா, மற்ற ஃபிஷஸ்க்கு இது எப்படி செட் ஆகும்னு தெரியாது. இந்த ஃபிஷஸ் எல்லாமே கண்டிப்பாக இதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். அதனால் நான் இதை அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னொன்று ஏரேஷன் மோட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் சவுண்டு. அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னென்ன மீன்கள் விட முடியுமோ அதை நான் தேர்ந்தெடுத்து விட்டுருக்கேன். நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம இந்த இடத்துல தான் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம் நம்ம டேங்க் செட் பண்ணுறது.